மாநிலத்தில் அப்பீல் பண்ணக்கூடிய மாநிலத்தின் முக்கியவர்கள், மாநிலத்தின் வெங்கடேசன் அவர்கள், மாநில செயலர் தேசன் அவர்கள், மாநில செயலர் ஸ்ரீராம் அவர்கள் இங்கே இந்த நிகழ்ச்சியை ஒரு மாணவ போல ஏற்பாடு செய்ய நமது நிகழ்ச்சி ஏற்பாடு சென்னை மாவட்டத்துடைய அனைத்து நிறுவனங்கள் அதே போல இங்கே தமிழகம் முழுவதிலிருந்து வருகை கொண்டுள்ள மாநில மாவட்ட வட்ட அனைத்து நிர்வாகிகள், தோழர் தொழில்கள், மகளிர் தொழில்கள் உங்கள் அளவில் நான் சார்ந்த தமிழ்நாடு உறவுகிற மாநில அமைப்பின் சார்பாக இந்த காலை தொகுதியில் இந்த காப்பீடு போராட்டத்திற்கு உங்களை இருவரும் குறித்து வருக என வரவேற்று போகிறது. இந்த போராட்டம் என்பது ஒரு சங்கம் ஏற்படுத்தி ஒரு 50 ஆண்டு காலம் நாம் பொன்விழாவை ஆரம்பித்து அதன் வாயிலாக ஒரு 3 கட்ட போராட்டத்தை நாம் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழகத்தை நாம் செய்து அதன் மூலமாக இன்று இந்த போராட்டத்தை கொல்லப்பட்டு போகிறது. என்னென்று சொன்னால் ஒரு 23 ஆண்டுகளாக பெற்று வந்த மிகப்பெரிய ஒரு கல்வியறித்துறை அந்த உத்தரவை சென்ற 23ஆம் ஆண்டு அதை கேன்சல் செய்த காரணத்தினால் உடனடியாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவது பணியில் இருக்கிற ஊழியர்கள் இறந்துவிட்டாலும் அவர்கள் ஓய்வு பெற்றாலும் திருத்த பணத்தை கொடுக்கவில்லை இந்த அரசு. அதன் வாயிலாக பல முறை நாம் அரசுக்கு கோரிக்கை வைத்தோம். அதே போல பென்ஷன் திட்டத்தை உடனடியாக தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு குறிப்பாக உருவாக்கிற ஊழியர்களுக்கு உடனடியாக அமல்படுத்த போது பலகட்ட போராட்டங்கள் நாம் செய்திருக்கிறோம். மாநில செயற்குழு எடுக்கப்பட்ட இந்த முடிவுப்படி இன்று இந்த காப்பீடு போராட்டம் நடந்திருக்கிறது. அரசு உடனடியாக எங்களுக்கு செவிசாய்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வரும் காலங்களிலே அரசுக்கு நாம் இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்கிறது. தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தின் சார்பாக ஒரு நாள் முழுவதும் மாபெரும் காத்திருப்பு போராட்டத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாநில தலைவர் திரு திருமலை வாசன் அவர்களுக்கும் கோரிக்கை விளக்க உரையாற்ற உள்ள மாநில பொதுச்செயலாளர் திரு எஸ் ரவி அவர்களுக்கும் இந்த மாபெரும் காத்திருப்பு போராட்டத்தில் வாய்த்துறை போராட்டத்தை துவங்கி பேருரையாற்றிய தலைமை செயலக சங்க தலைவர் திரு கு வெங்கடேசன் அவர்களுக்கும் என்னுடன் வாய்த்துறை வழங்கியிருக்கும் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பை சார்ந்த அனைத்து மாநில பொறுப்பாளர்களுக்கும் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தினுடைய அனைத்து மாநில பொறுப்பாளர்களுக்கும் இங்கு பெருந்திரளாக வருகை புரிந்துள்ள அனைத்து வட்ட மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் நான் சார்ந்த தமிழ்நாடு கிராம நிர்வாக சங்கத்தின் சார்பாக அனைவரையும் ஒரு ஆர்டர் போடுது. அதுக்கு முன்னாடி வாரிசு வேலையை போடலாம். அந்த உத்தரவு வந்ததே போதும் சொல்லி அந்த அலுவலகத்துல மறுபடியும் உத்தரவு வரலாம். அதுக்கு முன்னாடி இருந்தவங்க போடுங்கன்னு சொல்லி சொன்னா இல்ல அதெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எந்த வகையில் நியாயம்னே தெரியல. எப்படி இப்படிப்பட்ட போராளி பெற்ற சலுகை எல்லாம் பறி போயிட்டு இருக்குது. இன்னும் நம்ம மத்தியில போராட வேண்டிய நடவடிக்கை போராட காலம் நிறைய இருக்குது. தொடர்களே, அதாவது பென்ஷன் இப்ப பழையவர்கள் பென்ஷன், அதே மாதிரி 2007 வந்தவங்களுக்கு சிபிஎஸ், அந்த 2007 வேலைக்கு வந்த சிபிஎஸ் பணம் கொடுத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு பணி ஓய்வு பிறகு அந்த பணத்தை கூட வாங்க போட்டேன். எப்படி தமிழ்நாடு முழுவதும் இந்த பணம் வாங்க முடியல. என்ன காரணமே தெரியல. நம்ம பணத்தை பிடிச்ச இந்த அரசாங்கம் நாம கொடுக்கிறது என்ன வழின்னு தெரியல. எப்படி அதாவது நான் ஆட்சி வந்தால் அரசு ஊழியருக்கு எல்லாமே செஞ்சதை சாதனை பண்ணல அப்படின்னு சொல்ல திராவிட மாடல் அரசு. ஆனா மக்கள் எல்லாம் அரசு ஊழியர் போல அவ்வளவு நம்பிக்கையோடு உங்களை வர வச்ச ஆட்சியில. ஆனா இருந்தாலும் நேர் மாறாக இந்த அரசாங்கம் நம்பிக்கை கொடுக்குது. அரசு ஊழியர் சங்கம் ஒரு பக்கம் போராட்டம் நடந்தது.
ஜெயக்கட்சியோ ஒரு போராட்டம் நடந்தது, பருவத்திலே கூட்டப்படும் போராட்டது. இந்த ஆட்சியில மாதிரி ஒரு போராட்ட நடவடிக்கை எந்த அரசு ஊழியரும் யாருமே நடத்தல. மாநில செயலாளர் ரவியவர்களே, மாநில நன்றியுரையாளர்களுக்கும் மாநில பொருளாளர்களே, எனக்கு முன்னால் பேசிய தலைமைச் சங்க செயலாளர் மாநில தலைவர் வெங்கடேஷ் அவர்களே, கிராம நிர்வாக அலுவலக சங்கத்தின் மாநில தலைவர் அவர்களே, என்னுடன் பணியாற்றக்கூடிய மாநில நிர்வாகிகளே, ஓய்வு பெற்ற தலைவர்களே, ஓய்வு பெற்ற முன்னாள் நிர்வாகிகளே, பரந்தமாக இந்த ஆதரவு போராட்டத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் வருகை தந்து மாவட்ட வட்ட நிர்வாகிகளே மற்றும் முன்னணி தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தின் மாநில நிர்வாகத்தின் சார்பாக முதல்வர் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சங்கம் இன்று எடுக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கையும் நீங்கள் எல்லாரும் கண்காணிப்பதுதான் இருக்கிறீர்கள். ஏனென்றால் நாம் 1 ஆண்டு கொண்டாடி இந்த சங்கத்தை கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் சங்கத்தை வழிநடத்தி வருகிறோம். இந்த சங்கம் 1974 என்பது ஒரு சாதாரண நிலையில் உள்ள சங்கத்தை போல் செயல்படாமல் இன்று அகில இந்திய அளவிலே இந்த சங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அவர்கள் உதாரணமாக நம்ம சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கோரிக்கை விலைக்குறையாற்றுகின்ற இந்த இயக்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர்களே, போராட்டத்தை துவக்கி வைத்து வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற தலைமைச் செயலர் சங்கத்துடைய மாநில பொறுப்பாளர் அரவிந்தர் வெங்கடேசன் அவர்களே, விலைக்குறை ஆட்சி அமர்ந்திருக்கின்ற மாநில பொருளாளர் தமிழ்நாடு நிர்வாக சங்கத்துடைய மாநில பொருளாளர் தியாகராஜன் அவர்களே, சிறப்புரை ஆற்றுகின்ற தமிழ்நாடு கிராம முன்னணி சங்கத்துடைய மாநில பொதுச் அவர்களே, தமிழ்நாடு நிலவரத்துறையுடைய அலுவலக ஒருங்கிணைப்பு பொதுச் செயலாளர் அண்ணா சுதேவன் அவர்களே, வாழ்த்துறை அமர்ந்து வந்திருக்கின்ற பரிந்துரை பெற்ற வருவாய் சங்கத்துடைய மாநில பொருளாளர் தோழர் மாதையன் அவர்களே, போராட்டத்தை முடித்து வைத்து கடைக்கோடி கன்னியாகுமரியிலிருந்து தோழர்கள் வந்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தமிழ்நாடு அரசாங்கமானது செவிசாய்க்க வேண்டும். இவர்கள் ஏன் இதை கூடியிருக்கிறார்கள், எதற்காக கூடியிருக்கிறார் என்று கொஞ்சமாவது ஒரு சிந்திக்க வேண்டும். 30 ஆண்டு காலமாக இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இவருடைய கோரிக்கை தன்மை என்ன, இவர்கள் ஏன் இருக்கிறார்கள், எதற்காக இருக்கிறார்கள் என்பதை இந்த அரசாங்கம் சிந்திக்க வேண்டும். அதனாலே தான் தலைவர்களே, வேலை பெற்ற மாநில செயற்குழுக்களே, என்னதான் போராட்டம் நடத்தினாலும் இவர்களை போராட்டம் நடத்தினால் இங்கு கூடக்கூடாது, அங்கு கூடக்கூடாது, இவரை கைது செய்வோம் என்றெல்லாம் வேண்டிக் கொண்ட காலகட்டத்திலே நாங்கள் இந்த அரசாங்கத்திற்கு காத்திருப்பு போராட்டம் என்ற வாயிலாக அத்தனை பேரையும் வரவழைத்து இந்த அரசாங்கத்திற்கு எங்களுடைய கோரிக்கை என்ன என்பதை நீங்கள் செவிசாய்க்க வேண்டும் என்பதுதான் காத்திருப்பு போராட்டம். 1999 இவருடைய தந்தை மாநில முதலமைச்சர் முன்னாள் கலைஞர் அவர்கள் போட்ட உத்தரவு எதற்காக போட்டார்கள்? ஏனோதான் இவர்கள் போட்டார்களா? ஒரு கிராம உதவியாளர் இந்த அரசாங்கத்திற்கு அச்சியானியாக இருக்கிற வருவாய்த்துறையிலே கடைநில ஊழியர், கிராம ஊழியர்கள் சட்ட நேரத்திலே கூட சட்டமன்றத்திலே வருவாய்த்துறையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பேசுவதிலே கெட்டிக்காரர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். தந்தை பாவப்பட்ட ஜென்மங்கள் கிராம உதவியாளர்கள், நீங்கள் மனைவி முதலமைச்சரை அனைத்து திட்டங்களுமே தமிழ் புதல்வன் இப்படியெல்லாம் திட்டங்களை போடுகிறீர்களே, இந்த திட்டங்களை மக்களிடத்தை கொண்டு சென்ற பணி யார் பார்க்கிறார்கள்? இங்க இருக்கிற சிஆர்டியை பார்க்கிறாங்களா, அமைச்சர் பார்க்கிறாங்களா, யார் பார்க்கிறார்கள்? பாவப்பட்ட தமிழ்நாடு வருவாய் கிராம சங்கம் காலையில் 9 மணிக்கு 5 மணிக்கு வர வேலை, காலையில 8 மணிக்கு இருந்தா கூட ஒரு போன தூசி மரம் வெட்டிட்டான், கொஞ்சம் தூக்கு மாட்டி செஞ்சுட்டான், கொஞ்சம் புளிய மரத்தை வெட்டான்னு சொல்லிட்டு காலையில உத்தரவு, அந்த உத்தரவை ரெடி பண்ணிட்டு போயிட்டு அது 5 மணி ஆகுதோ 6 மணி ஆகுதோ தாசில்தார் வந்து பார்க்கணும், ஆர்ஐ பார்க்கணும், இத்தனை பேரும் பார்க்கணும். 8 மணி ஆனாலும் வேலையை பார்க்கறது யாரு? தமிழ்நாடு வருவாய் காவல்துறை சோழர்கள் தானே. இவங்க ஏன் நீங்க நினைக்கிறார்கள்? இவர்கள் எதற்காக இருக்கிறார்கள் என்ற இந்த அரசாங்கம் செய்தாக்க வேண்டும். காலமுறை ஊதியமும் தரல, கல்வியை பணியும் முடிக்கிட்டாங்க. ஆக இந்த அரசாங்கம் என்ன நினைக்கிறது என்பதை நம் காத்திருப்பு போறது வாயிலாக இந்த அரசாங்கத்தின் கோரிக்கை சொல்லுவார்கள்.
தலைவர் ரவி அண்ணா அவர்களே, தமிழ் கழகத்தினுடைய சங்கத்தினுடைய பொறுப்பாளர் அவர்களே, கிராம நிர்வாகிகள் சங்கத்தினுடைய பொறுப்பாளர் அவர்களே, நிர்வாக சங்கத்தினுடைய பொறுப்பாளர் அவர்களே, வருவாய் கிராம நிர்வாக சங்கத்தினுடைய உதவி சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் மாநில அவர்களே மற்றும் மாநில நிர்வாகிகள் மற்றும் மிக சிறப்பாக நடந்து கொண்டு இன்று காத்திருப்பு போராட்டத்தினுடைய மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் எதற்காக என்றால் நம்மளுடைய காலமுறை ஊதியம் நீண்ட காலமாக பெற்று காலமுறை ஊதியம் கேட்டு நாம் போராடிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக இந்த போராட்டமே நம்ம காத்திருப்பு போராட்டம் பண்ணியிருக்கிறோம். அடுத்தபடியாக கருணை அடிப்படையில் தமிழக அரசு முன்னாள் முதல்வர் கலைஞர் கொடுத்தது தற்போது இருக்கிற முதல்வர் நம்மளுடைய முதல்வர் அதை எடுத்துட்டாங்க. மீண்டும் நம்மளுக்கு இந்த கருணை அடிப்படையில் ஏகப்பட்ட பேர் ஒரு சுமார் 150 பேருக்குனால தமிழ்நாடு பூரா நம்ம கிராம உதவியாளர்கள் இறந்துட்டாங்க. அந்த குடும்பம் வாழ்வாதாரம் ரொம்ப பின்தங்கி ரொம்ப கொடுங்கை நிலையில் இருக்குது. அதனால் மீண்டும் நம்மளுடைய அந்த ரத்து செய்த ஒரு கருணை அடிப்படையில் வேலையை